Assalamualaikum viewers. இன்னைக்கு நம்ம சேனல் நார்த் இந்தியன் ஃபேமஸ் கிறிஸ்பி ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஸ்பான்சர் பார்த்தலாம். This video is sponsored by Buymode online shopping. Buymode is one of the online portal site. இதுல நம்ம வீட்டுக்கு தேவையான groceries அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிக்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். இப்போ மைதா மாவுக்குள்ள ஓமம், எள்ளு இதெல்லாம் சேர்த்து நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதை குட்டி குட்டி பால்ஸா போட்டுக்கலாம். கோதுமை மாவு, சோள மாவு, நெய் இது மூணையும் நல்லா கலந்து ஒரு கலவை வச்சுருக்கோம். இப்போ அந்த உருட்டி வச்ச பால்ஸை வந்துட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு அது மேலே இந்த கோதுமை மாவு கலவையை வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இன்னொரு சப்பாத்தியை அது மேலே வச்சு அந்த கலவையை திருப்பியும் அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு 4 சப்பாத்தியை வச்சு அந்த மாவை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அந்த மாவுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும், சாஃப்ட்னஸ் கிடைக்கும். 4 சப்பாத்தி 5 சப்பாத்தி 6 அந்த அளவுக்கு வைக்கலாம். அது மூலமாக நமக்கு லேயர்ஸ் ஜாஸ்தி ஆகி கிறிஸ்பி வந்துட்டு இன்னுமே அதிகமாகும். நாங்கள் இன்றைக்கி 4 சப்பாத்தி தான் வச்சுருக்கோம். இப்போ மடக்கிறோம் இல்லையா, அதே மாதிரியே மடக்கிக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து ஒரு மடக்கு, இந்த கார்னர்லேருந்து ஒரு மடக்கு, அதை ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு அப்படி ஆக்கிக்கோங்க. இதே மாதிரி ஆக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா அதே மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு தேய்ச்சிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், டைமண்ட் அந்த மாதிரி ஷேப்ஸில் தான் கட் பண்ண முடியும். ஸோ நாங்கள் இன்றைக்கி ஸ்கொயர், ரெக்டாங்கிள் ட்ரை பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஷேப்பில் இப்போ வெட்டி எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய எண்ணெயில் போட்டு போகிறீங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 2-3 லேயரில் வந்திருக்கு. நீங்கள் பொரிச்சு எடுக்கிறதுக்கு அப்புறமா உங்களுக்கு அது ஒரு 6 லேயர் கிட்ட வரும். இப்போ ஒன்றா கேப் விட்டு போட்டு எடுத்துக்கோங்க. ஒட்டி போடாதீங்க, ஒட்டிடும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டே போடுங்க. இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்பில் உள்ளது இதையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நார்த் இந்தியனில் காரின்னு சொல்லுவாங்க. பாம்பே சைட்லாம் இது கிடைக்கும். நம்ம டீ கூட இதை சாப்பிட்லாம். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறைய லேயர்ஸ் இருக்குது. ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கக்கூடியது. இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் உள்ளது. இதுவுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே எப்பவும் போல தான் நல்லாவே குக் ஆகிருக்கும். நீளமாக தான் குக் ஆகுதுன்னு நினைக்காதீங்க, நல்லா குக் ஆகிருக்கும். இது ஒரு ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் வீவர்ஸ். Sitting in the basement apart.